இப்போ செகண்ட் சம் எடுத்து எழுதியிருக்கோம். 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 4 பவர் எக்ஸ் ப்ளஸ் 6ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட 2ஆக இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட 4ஆக இருக்குது. இந்த 2ஐ இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஆனால் 4ஐ பண்ண முடியும். 4ஐ எப்படி பண்ணலாம்? இதே மாதிரி சேம் நம்பர் அங்கே வரணும்னா 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா 4. இப்போ நம்ம அதுதான் செய்ய போகிறோம். 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 24 அப்படியே எழுதுகிறோம். இந்த 4ஐ 2 ஸ்கொயராக மாற்றுறோம். 2 ஸ்கொயர் அதோட இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6. இந்த இடத்த பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா ஏ பவர் எம் பவர் என்னாக இருக்குது. அதை எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம்ன்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 24 இதில் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். 2 இதை இதோட மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2x ப்ளஸ் 2 × 6 12. இப்போ இதை பார்த்தா எப்படி இருக்குது? ஏ பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் என்ன இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? எம் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம். இப்போ எம் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு n என்னது? 2x ப்ளஸ் 12. இந்த 2x அப்படியே வச்சுங்க. இந்த எக்ஸு 2x அப்படியே வச்சுங்க. இந்த x ஈக்குவல் டு கந்தாண்ட போனால் என்ன? மைனஸ் எக்ஸ். இது அப்படியே வச்சு இந்த 24 இங்கே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் 24 ஈக்குவல் டு கந்தாண்ட வந்துச்சுன்னா என்ன வரும்? சாரி, ப்ளஸ் 12 வந்து ஈக்குவல் டு கந்தாண்ட வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் 12. இப்போ 2xல 1x போயிட்டுனா ஒரு எக்ஸ் போயிட்டுனா எக்ஸ் ஈக்குவல் டு 24ல் 12 போயிட்டுனா 12. எக்ஸோட வேல்யூ 12. இப்போ அடுத்த சம் போடுவோம்.